முக்கிய செய்தி: வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதால் நடுரோட்டில் உருண்டு அழுத சுயேட்சை வேட்பாளர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் தனது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதால் நடுரோட்டில் உருண்டு அழுது இருக்கிறார் சுயேட்சை வேட்பாளர். தொடர்பான வீடியோ வெளியாகியிருக்கிறது. என்ன விவரம் கேட்கலாம். செய்தியாளர் ரவீந்திரன் இணைப்பில் காத்திருக்கிறார். ரவீந்திரன், அந்த சுயேட்சை வேட்பாளர் யார்? அவருடைய வேட்புமனு எதற்காக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது? என்ன விவரம் விரிவாக சொல்லுங்க. வணக்கம். வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரே கட்டமாக தமிழகத்தில் தேர்தல் நடத்தப்படுகிறது. அது சமயம் பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை கடந்த ஒரு வார காலமாக தாக்கல் செய்து வந்தனர். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட தாலுகா அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா தலித் ஜெயராஜ் என்ற சுயேட்சை வேட்பாளர் பார்த்தீங்கன்னா அவரோட மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. இது சமயம் பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தன் மனு ஏன் நிராகரிக்கப்பட்டது என்பது குறித்து விளக்கம் கேட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா எந்த பதிலும் தெரிவிக்காமல் சென்றதால் ஆத்திரமடைந்த தலித் ஜெயராஜ் பார்த்தீங்கன்னா திருவாணி சாலையில் படுத்து உருண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். அது சமயம் பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சமாதானம் செய்தனர். இருந்த போதிலும் எனக்கு நியாயம் வேண்டும் வரையில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தான் இருப்பேன் என்று போராட்டம் செய்து வந்தார். அது சமயம் பார்த்தீங்கன்னா தேர்தல் சிறப்பு பார்வையாளர் தாலுகா அலுவலகத்தில் வந்து இது குறித்து ஆய்வு செய்தார். மேலும் இது குறித்து தகுந்த ஏன் நிராகரிக்கப்பட்டது என்பது முறையாக தெரிவிக்கப்படும் என்று சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ரவீந்திரன். என் கையில் இருக்குது 7, 8, 9 பண்ணது எப்படி ரிஜெக்ட் சொல்றான்? எப்படி தலித்துக்களெல்லாம் இந்த தொகுதியில் நிற்கக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கு.